ஐஎம்இஎல் சார்பில் தம்பி நவாஸ்கனி அவர்களும், கொங்கு சார்பில் அண்ணன் சின்னராஜ் அவர்களும், இந்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த வெள்ளச்சேதம் குறித்து விரிவாக எடுத்துச் சொன்னோம். சென்ற 19/12/2023 நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சந்தித்து இந்த வெள்ளச்சேதம் குறித்து விரிவான அறிக்கை மெமரண்டம் ஒன்றினை அளித்து மிக விரைவாக தேசிய பேரிடரிலிருந்து நம்முடைய தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக நிதி வேண்டும் என்ற பிரேரணையை அவர்கள் அளித்தார். மனு ஒன்றை அளித்தார்கள். அது அளித்த பிறகு இந்திய நிதித்துறை அமைச்சர் அங்கே வெள்ளச்சேதங்களை பார்வையிட்டு வந்தார்கள். அதற்கு முன்னாலே ராஜ்நாத் அவர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெள்ளச்சேதத்தை போய் பார்த்துவிட்டு வந்தார்கள். அதை போலவே இந்திய நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட 3 குழுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வெள்ளச்சேதங்களை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றன. இப்படி பார்த்துவிட்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவையான 37,000 கோடி நிதி, அந்த நிதியை மிக விரைவாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அமித்ஷா அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது தமிழக அரசு கேட்ட அதே தொகை நாங்களும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட பேரில் மிக விரைவாக அந்த நிதி வேண்டும். ஏனென்றால் எஸ்டிஆர்எஃப் என்கின்ற நிதி, அதாவது மாநில அரசு வழங்குகின்ற பேரிடர் நிதி, தங்களிடம் இருந்த நிதி அனைத்தும் செலவாகிவிட்ட காரணத்தினால் என்டிஆர்எஃப் என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்கள் தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று இன்றைக்கு கேட்டதன் பேரில் மிக விரைவாக நான் அளித்து விடுகிறேன். சென்றிருக்கின்ற குழு ஒன்று நாளை திரும்புகிறது, நாளை மறுநாள் திரும்புகிறது. அதற்கு பிறகு அவர்கள் எனக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் அறிக்கை அனுப்புவார்கள். அந்த அறிக்கையின் மீது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உள்துறை, அதே போல் விவசாயத்துறை மற்றும் இருக்கின்ற 2-3 துறைகளை ஒன்று சேர்ந்து இந்த தேசிய பேரிடர், இந்த பேரிடரில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுப்போம். அதாவது நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பேசணும். பேசி முடிவெடுத்த பிறகு 27ஆம் தேதிக்குள்ளே அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் நடந்தது. இப்போ நீங்க கேட்ட நிதியை கொடுப்பாங்க, எந்த மாற்றத்திற்கும் என்ன சென்ட்ரல் டீம் போயிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, நிச்சயமா கொடுப்பாங்க. ஆனா நம்ம கேட்கறது 37,000 கோடி. ஆமா, 37,000 கோடி கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஏன்னா எப்பவுமே நம்ம கேட்கறது ஒண்ணு இருந்தா 10% தான் அதுல வந்து அவங்க அலோகேட் பண்றாங்க. அதாவது பொதுவாக இப்போ டெம்பரரி ரெஸ்டரேஷன் 15,645 கோடி, பெர்மனன்ட் ரெஸ்டரேஷன் நிரந்தரமாக தேவைப்படுறது 22,261. ஆக மொத்தம் 37,907 கோடி தேவை. இது வந்து தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக இந்திய நடுவண் அமைச்சரை முதல்வர் மோடி அவர்கள் சந்திக்கின்ற நேரத்தில் அவர்கள் இந்த மெமரண்டம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு இந்த டீம் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அவங்க எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக அவங்க முடிவெடுக்க முடியும். 21ஆம் தேதி வரை அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கை வச்சுக்கிட்டு இந்த 3 துறையும் சேர்ந்து, நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை 3 சேர்ந்து ஒன்றா சேர்ந்து முடிவெடுப்பாங்க. அப்போ தான் என்ன இந்த ஃபண்டிங் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்கு முன்னால் நமக்கு தெரியாது. சார் 27ஆம் தேதிக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நிதியை அனுப்பி வைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும் என்று அவர்கள் சொல்லி உறுதி அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பல மாநிலங்கள் இது போல பேரிடர் வரும்போது உடனடியாக வந்து வட மாநிலங்கள் வந்து உடனடியாகவே வந்து மத்திய அரசு பணத்தை ஒதுக்கி இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு புறக்கணிப்பு. இல்ல அந்த இந்திய அரசு புறக்கணிக்கிறதா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவங்க புறக்கணிக்கிறதா இருந்தனா இத்தனை குழுக்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இந்திய நிதியமைச்சர் இதுதான் முதல்ல வந்து இந்த டிசாஸ்டர் எல்லாம் போய் பார்க்கறது கிடையாது. நிதியமைச்சர் எப்பவுமே போய் பார்த்ததில்லை.
அவங்க நிச்சயமாக வந்து மத்திய நடுவண் அரசு நிச்சயமாக இது போல கரிசனத்தோடு தான் ஈடுபடுகிறார்கள் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். ஸோ இதுக்கு பிறகு வர நெட் ரிசல்ட் என்னங்கிறத பார்த்து அப்புறம் தான் சொல்ல நம்ம முடிவு எடுக்கணும். ஓரவஞ்சனையாக செய்கிறாங்களா சரியாக செய்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் தான் சொல்ல முடியும். முதலமைச்சர் வந்து உடனடியாக அவசரமாக ஒரு 3000 கோடி ரூபாய் அனுப்புங்க, மற்றபடி அதிகப்படியான தொகையை நீங்க அனுப்புங்க அப்படின்னு கேட்டார். அந்த உடனடி தொகையை கூட இதுவரைக்கும் மத்திய அரசு கொடுக்கலையா அப்படின்ற கேள்வி தான் கேட்கிறேன். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ஏதாவது சொன்னாரா? இல்லை இதெல்லாம் சீரியஸாக இந்த கன்சர்ன் தேவை உங்களுக்கு அப்படின்னா அவர் நல்லா உணர்ந்திருக்கிறாரு. நிறைய மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். இந்த சேதத்திலேருந்து தமிழ் மக்களை காப்பாற்றுறது எங்களுடைய கடமை. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக செஞ்சிடும். 21ஆம் தேதி ரிப்போர்ட் வந்துட போகுது. 27 கொஞ்ச நாள் தான் இருக்குது. 27ஆம் தேதி அன்றைக்கி நான் அதுக்கு முன்னாலே சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறாரு. அதில் மீன் டைம் உங்களையும் கான்டாக்ட் பண்ணுறேன்னு என்கிட்ட பார்த்து சொன்னார். நிதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். மிக மிக நிறைவாக இருந்தது. ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருந்தது. ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது அப்படின்னு ஏற்கனவே தெள்ளத் தெளிவாக பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம பணம் கேட்டு இதுவரை மத்திய அரசு ஒதுக்காத நிர்மலா முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதே போன்று கேளுங்க நிர்மலா சீதாராமன் பேசினதும் தென்னரசு அதுக்கு இந்த பதில் தென்னரசு அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் பேசுகிற அரசியல் கலப்பு இருந்ததுனால தென்னரசு அவர்கள் சரியாக அவருக்கு தேவையான பதில் அவங்க கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அது அத்தோட முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் பேசியது எந்த அளவுக்கு சரியா இல்லைங்கிறத உணர்ந்து தான் நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோன்னா, பிரதமரே நிர்மலா சீதாராமன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு இல்லையா? அங்கே கூட ப்ரெஸ்ஸை கூட எங்கேயுமே பார்க்கல. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பத்திரிகையாளர்கள். அதெல்லாம் நம்ம வந்து மத்திய அரசு பாரபட்சமான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தென் மாநிலங்கள் வந்து தொடர்ந்து இல்ல அவ்வளவு பொறுத்தவரை இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாட்டார்காய் மனப்பான்மையுடன் நாங்கள் நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து வைக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை சந்திச்ச போதும் இந்த வலியுறுத்தலை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க 8 பேர் கொண்ட குழு வந்து எபிக்கல் குழு அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு உதவிகளை தேவையான உதவிகளை நீங்க 37,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறோம், எவ்வளவு தர முடியும் அப்படின்னு அமித்ஷா ஏதாவது உறுதி அளித்திருக்கிறாரா? உடனடியாக வந்து ரிசல்ட் சொல்றதுக்கு இது அரசியல் ரீதியாக பேசலாம். இது அரசாங்கம் முடிவெடுக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நாங்கள்லாம் அமைச்சராக இருந்திருக்கோம். அது எப்படி ரிப்போர்ட் வரும், எவ்வளோ நாள் அது படிக்கணும், எந்த அமைப்பில் வச்சு அது முடிவெடுக்கணுங்கலாம் எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேள்விக்கெல்லாம் நான் வந்து அரசியல் ரீதியாக பதில் சொல்ல மாட்டேன். அப்புறம் இங்கே இருக்கிற யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க, எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, அவங்க அது மாதிரி அவசரம் எடுத்துன்னு பேச முடியாது. இது வந்து மத்திய ஒன்றிய அரசு நிச்சயமாக கவலையோடு தான் இருக்குது. அது ஏன்னா இந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு 27ஆம் தேதிக்குள்ள நம்ம முன்னாடி சொன்னது அது பெரிய விஷயம். அது நான் நினைக்கிறேன், நாங்களாம் நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த வெள்ளச்சாதம் வந்து மிகப்பெரிய வெள்ளச்சாதங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். அது நிச்சயமாக பெரிய சேதம் தான். அதை வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எனக்கு நான் உணர்றேன். 21ஆம் தேதி அறிக்கை வந்துடும். 27ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட். அது முன்னாலே நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னா. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அடிக்கடி நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து வருது. இப்போ February 1 வந்து இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டேட் ஷேர் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து அலோகேட் பண்ணும்போது அதிகமாக கொடுக்கணுன்ற மாதிரி எதுவும் கோரிக்கை? அது டைரெக்டாக நீங்கள் நிர்மலா சீதாராமனை கேட்குற கேள்வி. நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.